ஹலோ கைஸ், இந்த லைன படிங்களேன். "யூ கேன் ஒன்லி வின் வென் யுவர் மைண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் யுவர் எமோஷன்ஸ்." ஒரு குட்டி ஸ்டோரியோட பார்க்கலாமா? நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போங்க. என்னன்னா, எக்ஸாம்ஸ்க்கு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். விழுந்து விழுந்துலாம் படிச்சுட்டு போவோம். பட் நெக்ஸ்ட் டே போய் எக்ஸாம்ல பார்த்தா, ஒரு கொஸ்டின் கூட நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருக்காதுங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு ஷாக்கு. இது எத்தன பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் பல தடவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஓகே. என்னன்னா, அப்போ நம்ம மனசு சொல்லும், "கண்டிப்பா இந்த எக்ஸாம் முடிஞ்சுச்சுடா, ஃபெயில் தான்டா" அப்படின்னு. பட் ஒரு 5 நிமிஷம் காமா உட்காந்து யோசிச்சு போனா, ஏதோ ஒரு ஆன்ஸர் மைண்ட்ல வரும். நம்மளும் என்னத்தையோ எழுதி வச்சுட்டு வந்துருவோம். சம்டைம்ஸ் அது ரிசல்ட் பாஸ்ன்னு கூட வந்துருங்க. பட் அங்க உங்க எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து நீங்க எதுவுமே எழுதாம விட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா ஃபெயிலா தாங்க போவீங்க. ஸோ இனிமே உங்க எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறத விட்டுட்டு, உங்க மைண்ட் சொல்றத கேளுங்க. நீங்க பாஸ் ஆகுறீங்க, ஃபெயில் ஆகுறீங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் திங். பட் நீங்க பாஸ் ஆகுறதுக்கான சான்ஸாவது கிரியேட் ஆகுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.